ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டெசர்ட். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் திக்கான மில்க் எடுத்துக்கோங்க. இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பால் கொதிச்ச அப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லா க்ராசரி ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது அப்படியே டைரெக்டாக ஹீட்டான மில்கில் ஆட் பண்ணக்கூடாது. தனியாக சில் மில்கில் தான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணணும். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சில்லான பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறணும். பால் ஆறின அப்புறமா இதை 1 to 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் பேஸ்ட் ரொம்ப கூலிங்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் அண்ட் பொமோகிரனேட் தான் ஆட் பண்ண போகிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.